நல்லா நல்லா இருக்கு பாருங்க. அது எது ராவலை கொம்பு இருந்த மட்டும் நல்லாத்தான் இருக்குது. உயரம் தரம் எல்லாமே இருக்குது மாட்டில். போதும் போதும் அவ்வளோதான். ஜாதி மாடுகள்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பால் மாடு நிறையா வந்துருந்துச்சு இந்த வாரத்தில். பார்த்திங்கன்னா நிறைய இளங்கந்து அதெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா அரை துமுள்ள இருக்கும். கண்டு நாட்டு கண்டாதான் போட்டுருந்துச்சு. பைகம்மையாக இருக்குது. ஆனால் நாளைக்கு விற்றா என்னன்னு தெரியலை. இது எப்போ வாங்கணும்? நம்ம வர்றதுக்கு முன்னாடி எதுவும் வாங்கிட்டா அவ்வளோ நைட்டே வந்துருச்சா என்னான்னு தெரியலை. அங்கிட்டு கண்டு காணாச்சி எல்லாம் கிடக்கு பாருங்க. நிறையா அங்கேயும் என்ன பிரச்சனைகள் தான் வருது. இந்த காலங்கள்லாம் நல்லா கண்டுதேன். கொம்படி நல்லா வரும். மாடாகும்போது நல்லா வரும். அறத்துமுள் நல்லா இருக்குது. நீட்டாக இருக்குங்க. கண்டு சூப்பர் ரெண்டாக இருக்குது. இந்த பூரா கண்டு காணாச்சி எல்லாமே கிடக்கு. நல்லா கிடையாது. மலைப்புக்கு வாங்குறீங்க வருங்க. நாட்டு கிடையாது இதுக்கெல்லாம் வாங்கி வளர்க்கணுன்னுவாங்க. நல்லா மரக்கடையரிமாவே வாங்கலாம். ஆனால் வளர்ப்புக்கு வாங்கும்போது நம்ம ஒரு டைப்பாக வாங்கிட்டு போய் வளர்த்து அதில் வந்து கண்டு எடுத்து வளர்த்தா கூட போதுமானது. இந்த மாடு பூராமே இப்போ ஆனால் வளர்க்குறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏரியா பொறுத்து இருக்குது. இப்போ நம்மெல்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கனால எடுத்து ஏறி வளர்க்க முடியலை மாடு கண்டுகளை. இருக்க மாடுகளே கொடுத்துருவோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டுலாம் பாருங்கள் நல்லா இருக்குது. அப்புறம் பஸ்ஸு தான் இந்தாங்கிட்ட ஒன்று பார்க்குது. சைடு பார்வையாக பார்க்குது. என்னடா என்னமோ பண்ணுறானே அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நல்ல மாடு தான். நல்லா வளர்ப்பு. இதுவுமே பாருங்கள் சூப்பராக இருக்கும். நல்லா தும்முழுமா கும்படி எல்லாமே நல்லா இருக்கு மாட்டில். வளர்ப்புக்கு இப்படி மாடு தான் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டு அணைச்சி இறக்குறது என்னத்தையும் பாலை கழிச்சுட்டு அப்படியே இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கிட்டு திருப்பத்தூர் இந்த லைனில் பூரா பார்த்திங்கன்னா இப்படி மாடு எல்லாத்தையும் கிடக்கும் நிறையா. பூரா என்ன கொஞ்சம் குட்டையாக இருக்குது. நிறையா மாடு பார்த்திங்கன்னா அது நல்ல மாடுகளும் இருக்குது. சில மாடுலாம் பார்த்தா ரொம்ப கட்டையாக தான் இருக்குது அந்த ஏரியாவில். இந்த லைனில் ஃபுல்லாக பாருங்கள் கண்டு மாடு தான் கிடக்கு. சாதி மாடு நிறையா வந்து கிடக்கு பாருங்க. கிடேரியா நிறையா மாடு வந்துருந்துச்சு. காளை மாடு வரல. வரத்து ரொம்ப கம்மி தான். அது நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சு. வந்த மாடுல பூராமே தாங்கிட்டு நடக்கும். நல்லா தலை செட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் பஸ்ஸு.